அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலைக்ஸ் தமிழ் மொழி யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கிறோம். இலங்கையில் வெளியாகிய முக்கியமான செய்திகளை மிகச் சுருக்கமாக பார்ப்போம். இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மழை கிடைக்க தொடங்கும். இம்மழை எதிர்வரும் 11/11/2025 வரை கிடைக்கும் என்று யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமூர்த்தி பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் இன்று முதல் பரவலாக மழை கிடைக்க தொடங்கும். ஆயினும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு எதிர்வரும் 7/11/2025 முதல் மழை பரவலாக கிடைக்க தொடங்கும். இதுவரை வடகிழ் பருவமழை நாம் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவில்லை. இதனால் இவ்வாண்டு வடகிழ் பருவமழை குறைந்து மழையற்ற மாறியாக அமையப் போகிறது. ஆனால் முன்னரே குறிப்பிட்டபடி இவ்வாண்டு வடகிழ் பருவமழை சராசரியை விட சற்று அதிகமாகவே கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. எதிர்வரும் 13/11/2025 முதல் வடகிழ் பருவமழை அதிகரிக்க தொடங்கும். தரவுகளின் அடிப்படையில் இவ்வாண்டு வடக்கு மாகாணத்தின் ஆண்டு சராசரி மழை வீழ்ச்சியை விட கூடுதலான மழை வீழ்ச்சியை நாம் பெற்றுவிட்டோம். உதாரணமாக கடந்த மே மாதம் மட்டும் 300 மில்லிமீட்டரினை விட கூடுதலான மழை வீழ்ச்சியை நாம் பெற்றுவிட்டோம். ஆனால் பரவலாக மழை கிடைத்தமையால் நாம் அதனை உணரவில்லை. இதனால் எமக்கு மழை கிடைக்கவில்லை என்ற உணர்வு காணப்படுகிறது. ஆனால் கிழக்கு மாகாணத்தின் சராசரி மழை வீழ்ச்சியை பெற இன்னமும் சில நாட்கள் பொறுத்திருக்க வேண்டும். வழமையாக வடக்கு மாகாணத்தை விட கிழக்கு மாகாணமே கூடுதலாக மழை வீழ்ச்சியை பெறுவதுண்டு. ஆனால் இம்முறை வழமைக்கு மாறாக வடக்கு மாகாணம் அதிக மழையை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலநிலை மாற்றம் எதிர்காலத்தில் பல வியக்கத்தக்க ஆச்சரியங்களையும் விரும்பத்தகாத மாற்றங்களையும் எங்கள் பிரதேசங்களின் வானிலை கோலங்களில் ஏற்படுத்தும் வாய்ப்பிருப்பதாக நாகமூர்த்தி பிரதீபராஜா மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண்ணின் சடலம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் குழந்தையுடன் வீட்டில் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு சென்று பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த சிந்துஜா வயது 25 என்ற ஒரு பிள்ளையின் தாயை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலத்தின் கழுத்து பகுதியில் கூறிய ஆயுதத்தால் வெட்டப்பட்டமையால் குறித்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை பெண்ணின் கணவரும் அவரது 2 வயதான பெண் குழந்தையும் மாயமாகியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவின் கெண்டக்கியில் உள்ள லூயிஸ்வில் முகமது அலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே சரக்கு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மெக்டோனல் டக்ளஸ் MT-11 ரகத்தைச் சேர்ந்த UPS 2976 என்ற விமானமே விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விமானம் லூயிஸ்வில்லில் இருந்து கொனலுலுவில் உள்ள டேனியல் கே இனூஜே சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட்ட நிலையில் நேற்று உள்ளூர் நேரப்படி மாலை 5:15 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. புறப்பட்ட உடனேயே விமானத்தில் இயந்திர கோளாறு அல்லது தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரக்கு விமானமான இதில் 3 விமான பணியாளர்கள் மட்டுமே இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. விமானம் தரையில் விழுந்தபோது பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. தீ 1 மைல் தூரத்திற்கு பரவியது மற்றும் இதனால் கரும்புகை வானில் சூழ்ந்திருந்தது. விபத்தில் குறைந்தது 3 பேர் பலியாகியிருக்கின்ற நிலையில் 11 பேர் காயமடைந்துள்ளதாக கெண்டக்கி ஆளுநர் ஆண்டி பேஷியர் தெரிவித்திருக்கிறார். விபத்து நடந்த லூயிஸ்வில் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டதுடன் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளையில் உள்ள 59வது படைப்பிரிவு முகாமில் கைவிடப்பட்ட கட்டடத்தின் செங்கல் சுவர் இடிந்து விழுந்ததில் இராணுவ சிப்பாய் ஒருவர் பலியாகியுள்ளார். அத்துடன் மேலும் 3 இராணுவ சிப்பாய்கள் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை போலீஸ் ஊடகப் பிரிவு இன்று தெரிவித்துள்ளது. குருநாகலைச் சேர்ந்த 24 வயதுடைய இராணுவ சிப்பாயே பலியாகியுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற போது உயிரிழந்த சிப்பாயும் காயமடைந்த 3 சிப்பாய்களும் விறகு சேகரித்துக் கொண்டிருந்தனர் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். காயமடைந்த சிப்பாய்கள் 3 மாஞ்சோலை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்.
இந்தியாவின் தெலுங்கானாவில் பேருந்து மீது டிப்பர் வாகனம் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 3 சகோதரிகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் கற்கள் ஏற்றி வந்த டிப்பர் பேருந்து மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 20 பேர் பலியாகியிருந்த நிலையில் பலரும் காயமடைந்தனர். இந்த நிலையில் குறித்த விபத்தில் மூத்த சகோதரியின் திருமணத்திற்கு சென்று ஊர் திரும்பிக் கொண்டிருந்த 3 இளைய சகோதரிகளும் பலியாகியுள்ளனர். இதனால் 4 மகள்களில் மூத்த மகளுக்கு நடைபெற்ற திருமணத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டிய குடும்பம் தற்போது கடும் சோகத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் சிக்கி பலியான 3 சகோதரிகளின் உடலங்களும் நேற்று மாலை சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. பூநகரி சங்குப்புட்டி பகுதியில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவமூற்றி எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பூநகரி வீதியில் 18வது மைல்கள் அருகில் கடந்த 12ஆம் திகதி பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்தது. குறித்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டுள்ளார். அவரது நுரையீரலில் நீர் உட்புகுந்து மூச்சு திணறலால் உயிரிழந்தது உடற்கூறாய்வில் தெரிய வந்தது. குறித்த பெண் கடந்த 11ஆம் திகதி வவுனியாவில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக அவரது கணவர் போலீசாரிடம் கூறியுள்ளார். இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கொள்ளையிட்ட 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 51 வயதுடைய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் 32 வயதுடைய அதே மருந்தகத்தின் உதவியாளரும் ஆவார். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். அரச சேவையில் புதிதாக 72,000 அரசாங்க ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த ஆட்சேர்ப்புகள் ஒவ்வொரு துறையினாலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த குழுவில் சுகாதார சேவைக்காக 9,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இவர்களில் இதுவரை 7,200 பேர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 1,800 பேர் டிசம்பர் மாத இறுதிக்குள் ஆட்சேர்ப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நல்லூர் உபதவிசாளரின் சகோதரன் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. மேற்படி நபர் கோண்டாவில் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் நீண்ட காலமாக போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் யாழ்ப்பாணம் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என சந்தேகித்து மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி எவ்வித தடயங்களும் காணப்படாத நிலையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த அகழ்வு பணி முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சாலை வீதியில் வலைஞர் மடம் சந்திக்கருகில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் புதைத்து வைத்திருப்பதாக நம்பப்படும் ரகசிய தகவல் கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினரின் தகவலுக்கமைய நீதிமன்ற அனுமதியுடன் தோண்டும் நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கனரக இயந்திரம் கொண்டு குறித்த பகுதி 15 அடிக்கு மேல் தோண்டியும் எதுவும் கிடைக்காத நிலையில் தண்ணீர் தான் வெளிவந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் அகழ்வு பணியினை கைவிட்டு சென்றுள்ளனர். குறித்த பகுதிக்கு அண்மையில் பாரிய படைமுகாம் ஒன்று போரிற்கு பின்னர் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.